சேமிப்பை பற்றி 2 விதமா நினைக்கிற மக்கள் இருக்காங்க. அதாவது ஒண்ணு என்னன்னா, அ நாளைக்கு அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லாதது. அதனால நம்ம எதுக்கு சேர்த்து வைக்கணும்? நாளைக்கு நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, அதனால இன்னைக்கே என்ஜாய் பண்ணிறணும். அப்படின்ட்டு அப்படி ஒரு சில பேர் நினைப்பாங்க. ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இல்ல சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. சில பேர் இதில இதில எதுடா முக்கியம் 2மே கரெக்டான பாயிண்ட் மாரி தான் இருக்கு அப்படின்னு குழப்பத்தில சில பேர் இருப்பாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு தான் சொல்லுவேங்க. ஏன்னா, நமக்கு சேமிப்பு அப்படிங்கிறது எப்போ அ முக்கியம்னு தோணும்னா, எமர்ஜென்சி செலவு அப்படின்னு வரும்போது தான், நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியாம முழி பிதுங்கி நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில தாங்க தெரியும் சேவிங்ஸோட அருமை என்னன்ட்டு. இப்போ நானுமே வந்து அ கல்யாணம் ஆன புதுசுலலாம் வந்து எனக்குமே சேவிங்ஸ் பண்ணுறத பத்தி பெருசா ஒண்ணும் ஐடியா கிடையாதுங்க. நான் அத கண்டுக்கிட்டதும் இல்ல. அ ஏன்னா நான் நான் வேலைக்கு போகல கல்யாணத்துக்கு அப்புறம். ஹஸ்பண்ட் மட்டும் தான் வேலைக்கு போறாரு. அவங்க சேலரி வாங்குறாங்க. அவங்களே குடும்ப செலவையும் பார்த்துக்குவாங்க. நான் எதா கேட்டாலும் வாங்கி குடுத்துருவாங்க. அதனால அந்த பொறுப்ப அவரே பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் நானும் 1 வருஷம், 1 1/2 வருஷம் சேவிங்ஸ் பத்தி நான் பேசினது கூட இல்ல அவர்கிட்ட. அதுக்கப்புறம் அ ஒரு குழந்தை அப்படின்னு வரும்போது தான் எனக்கு ஓகே, இனி நம்ம சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஆ சரின்னு சொல்லிட்டு அப்ப நான் யோசிச்ச முடிவு தான் என்னன்னா, சரி எதுல நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, அ ஏலச்சீட்டு போடலாம். அ அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும்னு நெனச்சு, ஏலச்சீட்டு போட்டேங்க. அது எப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க, இல்ல நம்ம ஒரே தெருவுல இருக்காங்க. இல்ல பக்கத்து தெருவுல இருக்காங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. அந்த மாரி யார்கிட்டயும் ஏலச்சீட்டு போடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா அது அவ்வளவா நம்பிக்கையா இருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். அதனால நான் என்ன பண்ணேன்னா, எங்க குலதெய்வம் கோயில்ல சீட்டு போட்டாங்க. கோயில் சீட்டுன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, அங்கே நம்ம சீட்டு போடலாம். ஏன்னா, அது ரொம்ப நம்பிக்கையா இருக்கும். அதனால சரின்னு சொல்லிட்டு நான் அங்க சீட்டு போட்டேங்க. அப்போ வந்துட்டு ஆரம்பத்தில ஒரு ரூ. 50,000 தான் சீட்டு போட்டது. அ மாசம் வந்து ரூ. 2,500 கட்டுற மாதிரி. அ 20 மாசம் கட்டணுங்க. அப்ப என்னன்னா, அ எனக்கு அந்த மாசத்துல எனக்கு ரூ. 2,500 எடுத்து வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா, இப்போ நீங்க கேட்கலாம் ரூ. 2,500லாம் ஒரு காசா? அதுக்கா சிரமப்பட்டீங்களா? அப்படின்ட்டு. ஆமாங்க ரூ. 2,500 எனக்கு 13, 14 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அது பெரிய காசு தான். இப்பவும் எனக்கு அது பெரிய காசு தான். அ அப்போ ரூ. 2,500 எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ இதா இருக்கு. ஏன்னா, நம்ம சரி இதுக்குன்னு சொல்லிட்டு ரூ. 2,500 எடுத்து வச்சிருப்போம். ஆனா, செலவு எங்கிருந்து தான் வரும்னே தெரியாதுங்க. கண்டேன்னு அது வந்துரும். ஆ ஏதாவது ஒண்ணு இப்போ குழந்தைங்களே இருக்காங்கன்னா, சளி, காய்ச்சல்னு ஏதாவது வரும். அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டிங்கன்னா, 500, 1000 கண்ணுக்கு தெரியாம போயிரும். அப்புறம் ஏதாவது பைக்குக்கு செலவு வர்றது, அது இதுன்னு நம்மளுக்கு தெரியாம, அ எப்படியோ ஒண்ணு நம்ம எடுத்து வைக்கிற காசுக்கு செலவு வந்துருங்க. அப்போ என்னன்னா, அந்த ரூ. 2,500 நான் ரொம்ப அடிச்சு புடிச்சு கட்டுற மாரி தான் இருக்கும். ஏன்னா, கண்டிப்பா கரெக்ட்டா அத கட்டிறணும். அதனால ரொம்ப சிரமப்பட்டு கட்டுற மாரி இருக்கும். அப்போ நான் அந்த மாரி பண்ணியும் நான் ஒரு 1 வருஷம், 2 வருஷம் சேர்த்துட்டுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி என்னடா மாசம் மாசம் கொஞ்சம் அடிதுடியா நம்ம அத எடுத்து சேர்த்து வைக்க வேண்டியதா இருக்கே! ரொம்ப சிரமமா இருக்கு. வேண்டாம் நம்ம சீட்டு போடாம நம்ம அ கடைசியில மாச கடைசியில எவ்வளவு இருக்கோ, அந்த பணத்த கொண்டு போய் பேங்க்ல போட்டுக்கலாம் அப்படின்னு நெனச்சேங்க. அப்படி நெனச்சு சரி 1 வருஷம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது, கடைசியில மாச கடைசியில ரூ. 1000 இருந்தாலும் சரி, ரூ. 2000 இருந்தாலும் சரி கொண்டு போய் போட்டுட்டுருந்தோம். அப்போ கடைசியில அந்த 1 வருஷத்துல நான் எவ்வளோ சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே நான் ஏலச்சீட்டு போட்டிருந்தேன்னா, அ 1 வருஷத்துல வந்துட்டு நான் ரூ. 30,000 கட்டியிருப்பேன். ஆனா, இங்க என்னடான்னா, என்னால வந்துட்டு 1 வருஷத்துல 8,000லேருந்து 10,000த்துக்குள்ள அவ்வளோதாங்க என்னால சேர்த்த முடிஞ்சது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பணம் நம்ம எப்ப வேணாலும் எடுக்கலாங்கிற மாதிரி. நெனச்சா டக்குனு கார்டு போட்டு பணத்த எடுத்துக்கலாம். அப்படிங்கிற மாரி இருக்கனால, இப்போ வெளிய எங்கேயாவது போனா கூட, ஆ இப்போ பாப்பாக்கே ட்ரெஸ் எடுக்க போறோமா, ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு போன இடத்துல, சரி குழந்தைக்கு இன்னொரு ட்ரெஸ் அழகா இருக்கு. அத எடுத்துக்குவோம். சரி அப்படியே போம்போது ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிருவோம்.
அப்படின்னு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு ரூ. 1000 செலவாகும், ரூ. 2000 செலவாகும். அப்போ என்னன்னா, எனக்கே தெரியாம அந்த பேங்க்ல இருக்கிற காசெல்லாம் நாங்க அப்படி எடுத்து எடுத்து செலவு பண்ணனால, எங்களுக்கு என்னன்னா, கடைசியில இந்த 1 வருஷத்துல என்னால ஒரு 8000மோ, 10,000மோ அதுக்குள்ள தான் என்னால சேர்த்த முடிஞ்சது. அப்பதான் நெனச்சேன், இல்ல நம்ம காசு சேர்த்தணும்னு நெனச்சா, அதுக்கு ஏலச்சீட்டு தான் பரவால்ல. ஏன்னா, நம்ம அந்த இடத்துல கட்டியே ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம ரெடி பண்ணி அங்க கட்டிர்றோம். இதுனா நம்ம வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது? கொஞ்சம் லேசியா தானே இருப்போம். பரவால்ல. நம்ம விருப்பத்துக்கு கட்டுறது இந்த மாசம் நம்ம பேங்க்ல போடாட்டியும் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும். ஆனா, அங்க கட்டும்போது அப்படி இல்லங்க. கரெக்ட்டா கட்டிருவோம். அதனால எனக்கு வந்துட்டு ஏலச்சீட்டு போடுறது தான் பரவாயில்லன்னு இருந்துச்சு. அப்போ ஆரம்பத்தில 50,000 போட்டுட்ருந்தேன். இப்போ வந்துட்டு நான் ரூ. 1,00,000 சீட்டு போடுறேங்க. இது வந்துட்டு அ 20 மாசம் கட்டுறதுன்னா ரூ. 5,000 மாசம் கட்டணும். இல்ல 10 மாசத்துல கட்டுறதுன்னா ரூ. 10,000 கட்டணும். நான் இந்த மாதிரி தான் சேர்ந்திருக்கேன். அதுக்கடுத்து நகைச்சீட்டு போடுறதுங்க. நகைச்சீட்டு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே போட ஆரம்பிச்சுட்டேன். அப்போ வந்துட்டு ரூ. 1000 தான் கட்டி போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நான் ஒரு ரூ. 5,000 கட்டிட்டுருக்கேன். அந்த ரூ. 5,000 மாசம் மாசம் எப்படியும் எல்லாமே வந்துட்டு இல்ல நீங்க வந்துட்டு இப்போ சம்பளம் அந்த அளவுக்கு நெறையா வரும். அதனால நீங்க ஈஸியா கட்டிருவீங்க அப்படின்னு நெனைப்பீங்க. அப்படி இல்லங்க. இந்த சீட்டு பணத்துக்காகட்டும், இல்ல இந்த நகை சீட்டுக்காகட்டும் எல்லாமே இப்பவும் போராடி எடுத்து வைக்கிற மாரி தான் இருக்குங்க. எதுவுமே ஈஸியா கிடையாது. நெறையா செலவுகள தவிர்த்துட்டு, ரொம்ப இல்ல நமக்கு புடிச்சதா இருந்தாலும் சரி இப்ப வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேற செலவுகள தள்ளி வச்சுட்டு தான் இதுக்கு கட்ட வேண்டியதா இருக்கு. அப்படிதான் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இந்த நகைச்சீட்டுல வந்துட்டு அ பணமா வரவு வைக்கிறது பெஸ்ட்டா? இல்ல கோல்டா வரவு வைக்கிறது பெஸ்ட்டானா, நான் கோல்டா தாங்க வரவு வச்சுட்டுருக்கேன். எனக்கு அதுதான் பரவாயில்லன்னு தோணுது. அப்புறம் அத எடுக்கும்போது 11 மாசம் நம்ம அதில பணம் கட்டுறோம். 12வது மாசம் அவங்களே பணம் கட்டிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த நகைய எடுக்க போம்போது, காயினா எடுக்கிறது பெஸ்ட்டா? இல்ல நகையா வாங்குறது பெஸ்ட்டா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நகையா தாங்க வாங்குவேன். ஏன்னா, இப்போ காயினா நம்ம வாங்கிட்டோம்னு வைங்களேன், அப்போ அது காயினுக்குமே இப்போ வேஸ்டேஜ் போடுறாங்க. 3% 4% வேஸ்டேஜ் போடுறாங்க. ஆனா, இந்த நகைச்சீட்டு போடல என்னன்னா, நமக்கு வேஸ்டேஜ் இல்லாம தான் குடுப்பாங்க. ஓகே. அது 18% 24%ன்னு ஒவ்வொரு கடையில ஒரு மாரி இருக்கும். அ இப்போ காயினுமே வந்துட்டு, நீங்க அந்த மாரி வேஸ்டேஜ் இல்லாம வாங்கிக்கலாம். இப்ப அத வாங்கிட்டு வந்துட்டு, சப்போஸ் ஒரு 6 மாசம் கழிச்சு, இல்ல 1 வருஷம் கழிச்சு, நீங்க கொண்டு போய் அந்த காயின குடுத்துட்டு நகையா வாங்கணும்னா, நீங்க வாங்குற நகைக்கு மறுபடியும் நீங்க வேஸ்டேஜ் கட்டி தான் நீங்க வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அது வந்துட்டு எனக்கு லாபமா தெரியலங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்போ காயின் வாங்கிட்டு வந்தா, நீங்க வந்து அத அடகெல்லாம் வைக்க முடியாது. ஒண்ணு வீட்ல பீரோல பத்திரமா வச்சிருக்கணும். இல்லன்னா லாக்கர்ல கொண்டு போய் பத்திரமா வச்சிருக்கணும். அதாவது நெறைய சேர்த்துட்டு இருக்கிறவங்க காயினா வாங்கலாம் தப்பில்ல. இல்ல அளவா தான் நம்ம இப்ப தேவைக்காக தான் வாங்குறோம்னு இருக்கிறவங்க, நகையா வாங்குறது பெஸ்ட்டுங்க. ஏன்னா, காயின் வந்துட்டு ஒண்ணு அந்த மாரி சேஃப்டியா வச்சிருக்கணும். அப்படி இல்லையா கொண்டு போய் வித்துறணும். அப்படிதான் இருக்கும். அடகு வைக்க முடியாது. இதே நீங்க நகையா வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த வேஸ்டேஜ் இவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு குடுப்பாங்க. அந்த பெர்சன்டேஜ்க்குள்ள நம்ம எடுத்துட்டோம்னா, நம்ம வேஸ்டேஜ் பணமும் குடுக்க வேண்டியதில்ல. ஆ நகையா வாங்கிக்கலாம். அந்த நகைய நம்ம போட்டும் அழகு பார்க்கலாம். இல்ல ஏதாவது ஒரு அவசர தேவையா கொண்டு போய் அடகு வைக்கவும் ஈஸியா இருக்கும். ஏன்னா, மிடில் கிளாஸ்ல மேக்ஸிமம் நகை அப்படிங்கிறதே போட்டு அழகு பார்க்குறோமோ இல்லையோ, அ ஏதாவது அவசர சூழ்நிலைக்கு இல்லன்னா ஏதாவது வீடு வாங்குறோம், இடம் வாங்குறோம். இந்த மாரி தேவைங்களுக்காக நம்ம அடகு வைக்கிறக்கு யூஸ் பண்றது தான் அதிகமா இருக்கும். அதனால எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு நகையா வாங்குறது தாங்க. நான் இந்த மாதிரி தான் வந்து ஏலச்சீட்லயும், நகை சீட்லயும் பணம் சேர்த்துட்ருக்கேன். வருஷத்துக்கு 1,50,000 நான் தனிப்பட்ட முறையில நான் சேர்த்துட்ருக்கேன். நீங்க அந்த மாரி என்னென்ன வழியில சேமிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியாததையும் நீங்க சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பணத்தை இந்த 8 இடத்துல வைக்காதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்க நான் கமெண்ட் பாக்ஸ்ல குடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தா அந்த வீடியோவையும் பாருங்க.